ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோடய காரோட பேட்ரி போயிடுச்சு. ஸோ பழைய பேட்டரியை கொடுத்துட்டு புது பேட்டரி மாற்ற போகிறோம். அதை எப்படி மாற்றுறது என்ன எதுன்ற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய பழைய பேட்டரி அமரன்னு பிளாக்கு. இது ரொம்ப ஒஸ்ட்டான பேட்ரி. ஆல்ரெடி ஒரு பேட்ரி வாங்கி போட்டு அது வேஸ்ட் ஆகிடுச்சு. அது அந்த மாதிரி தண்ணி தீர்ந்து போகிற ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இந்த பேட்ரி கொடுத்தாங்க. இதுவும் அதே தான். ஒரு 8 மாதம் 9 மாதம் தான் வருது இந்த மாடல். ஸோ யாரும் இந்த டைப் மாடல் இண்டிகா டாக்ஸிக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு ரொம்ப யூஸ் பண்ணுற வண்டிக்கெலாம் இந்த பேட்ரி யூஸ் கிடையாது. பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் ப்ராப்ளமே. ஒரு நாளைக்கு 1 லிட்ரு 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றினா தான் இது ஓடும். ஸோ அந்த கண்டிஷனில் இந்த பேட்ரி நான் இப்போ மாற்ற போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு புது பேட்ரி வாங்குகிறோம். அது எப்படி மாட்டுறது என்ன இதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே கைட்டி மாட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ வீட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். சுத்தமாகவும் இருக்கும், நீட்டாக நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பழைய பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு கடையில் எடுத்து போய் எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு புது பேட்ரி வாங்க போகிறோம். ஆனால் இந்த பேட்ரி வாங்குகிற ஐடியா கிடையாது, பிளாக்கு. ஸோ ரொம்ப ஒஸ்ட்டான பேட்ரி இது, யாரும் வாங்காதீங்க. இதை பாருங்கள், அது கீழே போட்டிருந்த அட்டை அந்த ஆசிட் லீக் ஆகி இந்த அளவுக்கு தீஞ்சு போய்ட்டுருக்கு. ஆக்சுவலி நான் பிளாஸ்டிக் தான் போட்டு வச்சுருந்தேன். நடுவில் அந்த கிளச் பிளேட்லாம் மாட்டுறதுக்கு மெக்கானிக் ஷெட் போகும்போது அவர் அதை எடுத்துகிட்டு இதை அட்டை போட்டிருக்காரு. ஸோ வண்டி ஓட்டும்போது ஒரே ஸ்மெல்லு, தீஞ்ச ஸ்மெல். என்னடான்னு பார்த்தா இதுதான் காரணம். ஸோ இந்த மாதிரி அட்டையில் அந்த மாதிரிலாம் எதுவும் போடாதீங்க. பிளாஸ்டிக் தான் பெஸ்ட்டு. உள்ளே பாருங்கள் எப்படி தீஞ்சு போயிருக்கு. அந்த ஆசிட் கீழே இறங்கியிருக்கு பொங்கி. ஸோ இது எல்லாமே பேட்ரி போனதுக்கான ஒரு சிம்டம்ஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்மெல் வருது, ரொம்ப ஒரு பேட்ரி அப்பப்போ சிக்னல் வந்துட்டு போகும் நம்ம டேஷ்போர்டில். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி பேட்டரியை மாற்றிடலாம். அதை அப்படியே விட்டிங்கன்னா தான் ஃபயர் ஆகிறது, ஒயர் எல்லாம் எரியறது. ஸோ இதெல்லாம் நீட்டாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அதை எடுத்துகிட்டு கீழே துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பெயிண்ட் அடிப்பாங்களே, அந்த எல்லோ கலர் பெயிண்ட் வாங்கி அடிச்சிட்ருக்கேன். ஒரு சேஃப்டிக்காக தான் அது. அதை அப்படியே விட்டுட்டால் இன்னும் ரஸ்ட்டு பிடிச்சி அந்த தகுடே போயிடும். அதுக்கு மேலே ஏதாவது பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு நம்ம பேட்டரியை செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அடிச்சிட்ருக்கேன். எப்படி அடிக்கணுன்றது அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் வண்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும், சேஃபாக இருக்கும் பேட்டரிக்கு. இங்கே தாங்க அமரனில் தான் நான் மறுபடியும் பேட்ரி வாங்கினேன். பட் இந்த வாட்டி இந்த க்ரீன் வாங்கியிருக்கேன். அமரனில் 28 மந்த்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் லைஃப் வரும்னு சொல்கிறாரு, பார்க்கலாம். இது போட்டு ஒரு 2.5 வருஷம் கழிச்சு தான் இதுக்கு தெரியும். 1.5 வருஷம் வந்தாலே பெரிய விஷயம். ஆனால் வண்டி வாங்கியாச்சுங்க. பேட்ரி 6300 இது பில்லு. வீட்டுக்கு எடுத்துன்னு போய்ட்டு நம்ம செட் பண்ண வேண்டியது தான். இது மேலே இருக்க அந்த ஃபுல்லாக கவர் எடுக்காமல் மேலே தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம வண்டியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ. ஸோ மொத்தமாக பேப்பர் எடுத்துடாதீங்க. எடுத்துட்டால் அது அட்லீஸ்ட் புதுசு வாங்கி ஒரு 3 மாதத்துக்காக அந்த பேப்பர் இருக்கட்டும்ன்றதுக்காக தான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். அதோட சில லேபிள்லாம் இருக்கும் வாரண்ட்டிக்காக. இது நம்ம டால்டா அந்த இருக்குல்ல, பாமாயில், அந்த கவர் தாங்க. அதுக்கும் திக்காக இருக்கும், உழைக்கும், எதுவும் ஆகாது. ஹீட்டு அந்த ஆசிட் பட்டால் கூட எதுவும் ஆகாது, கீழே இறங்காது. அதுக்காக அந்த பெயிண்ட் அடித்தா இல்லைங்களா, அது மேலே இதை அப்படியே செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பேட்ரி வச்சா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இந்த பேர்ன் ஆகிறது, ஸ்மெல்லு இதெல்லாம் வராது. ஸோ புதுசுலேயே நம்ம இந்த மாதிரி பக்காவாக பெயிண்ட் அடித்து போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். இது இண்டிகாவுக்கு பொறுத்தவரைக்கும் இது பார்த்தா டெய்லி ஒரு 150 கிலோமீட்டர் ஓடுது. டீ போர்டுன்றதுனால கொஞ்சம் நம்ம சேஃபாக வச்சுக்கிறது நல்லது. இப்போ மெக்கானிக் ஷெட்டில் போய் இதெல்லாம் கொடுத்தோன்னா அந்தளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்க அவசரமாக இருப்பாங்க, ஆல்ரெடி வேலை எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வண்டியை இவ்வளோ கேராக பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்மளே எடுத்து மாட்டிங்கன்னா நல்லதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களே பேட்ரி மாட்டணுன்னா இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை செட் பண்ணிட்டு கீழே அந்த ஒயர் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு கீழே இறக்கலாம். அதை இண்டிகாவை பொறுத்த வரைக்கும் இன்னோவா பேட்ரி தான் கரெக்டாக இருக்கும். இன்னோவா பேட்டரியில் பார்த்தா அந்த உள் சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த 2 பின்னு, இது ஆப்போசிட் சைடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரும். ப்ளஸ் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வரும், மைனஸ் ஆப்போசிட் சைடில் வரும். இண்டிகாவை பொறுத்த வரைக்கும் இன்னோவா பேட்டரி தான் கரெக்டாக செட் ஆகும். ப்ளஸ்ஸுக்கும் மைனஸுக்கும் கரெக்டாக அந்த லென்த்து கரெக்டாக இருக்கும் ஒயருக்கு. அதனால தான் இது இன்னோவா பேட்டரி. இது ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு கொடுத்தது அவங்க இண்டிகாக்குன்னு ஒரு பேட்டரி கொடுத்தாங்க. அது பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் வருது. என்னோட இந்த வண்டிக்கு 2017 மாடலு. ஸோ இதுக்கு இன்னோவா பேட்டரி தான் கரெக்டாக இருக்குது. அதனால் நான் கேட்டு அதை வாங்கினேன் நான். அது பார்த்துங்க நீங்கள்.
இந்த கேபிள் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெட் ஒயரு பிளாக் ஒயர் இருக்கு இல்லையா, எந்த லென்த்துக்கு வருது, பழைய பேட்ரி எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரியே வாங்கிக்கோங்க. கிடைக்கிது, ரெண்டுமே கிடைக்கிது. வேறு சைடில் ஆப்போசிட் சைடில் இருக்கும் நெகட்டிவ் ப்ளஸ்ஸு ஆப்போசிட் சைடில் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம். நல்லா போட்டு சேஃபாக டைட் பண்ணிங்க. ரொம்பவும் டைட் வைக்காதீங்க. ரொம்ப டைட் வச்சா அது பேட்ரி உடஞ்சிரும், கிராக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அது உங்கள் பேட்டரிக்கு டேமேஜை உருவாக்கும். ஸோ மீடியமாக, ரொம்ப ஷேக் ஆகாத அளவுக்கு வச்சா போதும். அது இல்லாமல் அந்த மேலே இருக்க அந்த கிளாம்ப்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டேன் நானே கையிலேயே. பிளாக் பெயிண்ட் அடித்து இது பண்ணிட்டேன். ஸோ துரு பிடிக்காது. அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கு இல்லையா, அதில் வேசலின் வாங்கி தடவிடுங்க. நீங்களே தடவிடுங்க. 2 பாயிண்ட்லேயும் நீங்கள் தடவிட்டால் அது கரண்ட்டு கரெக்டாக ஃப்ளோ ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாேருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதை நீங்கள் வீட்லேயே நீங்களே பண்ணிக்கிட்டால் ரொம்ப சுத்தமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், புது பேட்டரி நீங்களே அப்ளை பண்ணி போடும்போது. ஸோ சில விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். வேஸ்லின் இது 10 ரூபா பாக்ஸ். இது மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். இது பேட்ரி ஷாப்லேயும் போய்ட்டு நீங்கள் போடலாம். பட்டு அந்தளவுக்கு சுத்தமாக பொறுமையாக பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் வீட்டிலையே என் பையனை கூட வச்சுக்கிட்டு ஹெல்ப்புக்கு கைட்டி பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.